நான் தான் ஜீவாவோட ஃப்ரெண்டு ராகவன் பேசுறேன்ப்பா. எப்படி இருக்கீங்கப்பா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஜீவா உங்களை பார்க்கணும்னு சொன்னான். என்ன திடீர்னு? ஒன்னும் இல்ல, சும்மாதான். அதானே பார்த்தேன். நான் பயந்தே போயிட்டேன். இதோ புறப்பட்டு வந்துட்டு இருக்கேன். What do you want, sir? Hey! Who are you? ராஜசேகர். அங்கே நில்றா. சார் நீங்க தான் மிஸ்டர் கேப்டனா? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் நேர்ல பார்க்கறேன். தூக்குறேன். எவ்வளவு நேரம் மேல தூக்குறேன் சார். வேண்டாம். அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அங்கிள் வேண்டாம். இவர் ஜீவாவுடைய அப்பா. அப்படியா? கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் பார்க்கிறேன். How do you do? I am fine. How do you do? I am also fine. Run. ஏன்பா இந்த பைத்தியத்தை எப்படா சமாளிக்கிறீங்க? நான் எவன தோட்டக்காரன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்க, என்ன சுட்டு பொசுக்கிருப்பான். போட்டோம். ஜீவா எப்படி இருக்கா? எங்க இருக்கா? உள்ள இருக்கா. ஓ, என்னப்பா என்ன நடந்துச்சு? ஒரு சின்ன தகராறு. எவன்டா உன் மேல கை வச்சது சொல்லு. வேண்டாம்ப்பா, தப்பு என் மேலதான். அதுக்குதான் இந்த தண்டனை. நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கப்பா, ப்ளீஸ். ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? உள்ள எலும்புகளும் உடையிலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வேண்டாம்ப்பா, இந்த நிலைமையில அம்மா என்ன பார்க்க வேண்டாம். இதை பத்தி அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதீங்கப்பா. உடம்பு குணமானதும் படிப்பு நிறுத்திட்டு வீட்டுக்கு வரேன். இனிமே அம்மா விருப்பப்படியே நடக்கிற அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா. என்னப்பா அது? MBA படிக்கணும்னு நீதான் ஆசைப்பட்ட. இப்ப என் பாதிலேயே படிப்பு நிறுத்திடலன்னு சொல்றேன். இது பாரு, உன் விருப்பத்துக்கு மாறா நானும் அம்மாவும் எதுவும் சொல்ல மாட்டோம். அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்காத. ஒழுங்கா படிப்பை முடிச்சிட்டு வா. உன்னை இந்த நாளைக்கு ஆளாக்குனவன. வேண்டாப்பா, நான் தான் எல்லாத்தையும் மறக்கணும்னு சொன்னல. விட்டுருங்க ப்ளீஸ். நில்லு நில்லு. உங்க அண்ணன்களை விட்டு ஜீவாவை கண்ணாமூடன் அடிச்சு போட்டு நீ கூலா காலேஜுக்கு போயிட்டு இருக்கியா? அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் என்ன தப்பு பண்ணான்னு கேக்குறேன். ஏதாவது பேசுங்கன்னு பல்ல இழிச்சு நீதான வந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்த. எங்க அண்ணனை காப்பாத்துக்கன்னு அவன்கிட்ட நீதான வந்து கெஞ்சன. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அவன் லெட்டர் கொடுத்தப்பவே அதை கசக்கி அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அவன் அடிக்கிறதுக்கு அடியாட்கள் செட் பண்றியா? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஜீவாவோட அப்பா மாதிரி தெரியுது. எவன்டா என் மகன் மேல கை வச்சவன்? சொல்லுங்கடா. எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாம இருக்காது. உண்மை சொல்லுங்க. என் புள்ள மேல கை வச்சவன் எவன்? எங்களுக்கு தான் தெரியாதுன்னு சொல்றோம்ல சார். நிச்சயமா உங்களுக்கு தெரியும். உங்களை சொல்ல வைப்பேன். அந்த ராஸ்கலை கொல்லாம விட மாட்டேன். சொல்லுங்கடா, சொல்லுங்கடா. தெரியாது சார். உண்மை சொல்லுங்க. சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா என்கிட்ட மறைக்கிறீங்க. இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்கள ஃப்ரெண்ட்ஸாடா? கேட்டல்ல,
அவங்க அப்பா சொன்னதெல்லாம். அவனை அடிச்சது யாருன்னு மட்டும் சொல்லி இருந்தோம், உன் குடும்பமே க்ளோஸ் ஆயிடும். சொல்லி வைக்கிறேன். இன்னைக்கு உனக்கு நல்ல காலம், அதனால தப்பிச்ச. போ, காலேஜுக்கு போ. நீ மட்டும் படிச்சு பெருசா டிகிரியை வாங்கு. இனிமேல் யாருக்கும் பயப்பட வேண்டாமா? எங்க ஜீவா நிச்சயம் உன் பின்னாடி வரமாட்டான். அந்த முட்டாள் இன்னும் உண்மையாதான் நினைச்சிட்டு இருக்கான். அவன் அடிச்சது யாருன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டான். வாடா. உண்மையை வெளியே சொல்ல முடியலன்னு மனசு உறுத்திட்டு இருக்கு. வேண்டாம், ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எதையும் ஞாபகப்படுத்தாத. போதும். நான் சொல்ல வந்தது என்னன்னு கொஞ்சம். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அந்த லெட்டர் நான் எங்க அண்ணன் கையில கொடுக்கல. அது எப்படி அவர் கைக்கு போயிடுச்சு? இப்படி எல்லாம் நடக்கும் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருன்னு சொல்றது தானே வந்த? இல்ல. பின்ன? நான் உங்களை விரும்புறேன்னு சொல்ல வந்தேன். இல்ல, இதை நான் நம்ப மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் உங்களை விரும்புறேன். அப்பனா உங்க அண்ணன் கிட்ட என்ன கூட்டு போவியா? அவங்க முன்னாடி நீ என்ன விரும்புறேன்னு சொல்லுவியா? சொல்லு. அதெல்லாம் என்னால முடியாது. அப்ப மரியாதை திரும்பி போ. போ. எங்க குடும்ப பழக்கம் வேற, உங்க குடும்ப பழக்கம் வேற. ஒண்ணு சேர்த்து ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்க தான் வேணுங்கிற முடிவோட தான் நான் இங்க வந்திருக்கேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எங்க அண்ணங்க கிட்ட இத பத்தி பேசுவேன். முதல்ல எதிர்த்தாலும் அப்புறம் சம்மதிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட சொல்றதெல்லாம் என்னால முடியாது. இப்ப கூட என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். போட்டுமா? சொல்லுங்க. நான் போறேன். ஜீவா, அவ எதுக்கு நாங்க வந்தா? சொல்லுடா, எதுக்காக வந்தா? புதுசா ஏதாவது கதை வந்துட்டு போறாளா? இல்ல. இல்லன்னா எதுக்காக வந்தா? அவன் என்ன விரும்புறேன்னு சொல்றதுக்காக வந்தா. நிஜமாவே அப்படி சொன்னாளா? ஒரு தடவை இல்ல, பல தடவை சொன்னா. அழுதுகிட்டே சொன்னா. அதுக்கு நீ என்னடா சொன்ன? அதுக்கு நான் என்னடா சொல்றது? அதான் நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டீங்களே, அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, நினைக்க கூடாதுன்னு. என்னால அதை மீற முடியலடா. போயிட்டா. டேய் டேய், வாடா. சொன்னது உண்மைதானா? என்னது? எங்க ஜீவாமணி விரும்புறேன்னு சொன்னது உண்மைதானா? ஆமா, உண்மைதான். அதை நிரூபிக்க முடியுமா? எப்படி? பைக்ல ஏறு. எதுக்கு? உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். உன்னை முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி இந்தடா உன் ஆளுன்னு சொல்லணும். கம். தேங்க்ஸ்.
இந்தடா ஆளு புடிச்சுக்கோ. மினி சொன்னதெல்லாம் உண்மைன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால நாங்க உங்ககிட்ட வாங்கின சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம். அதனால நீமேல் உங்க இஷ்டத்துக்கு ஜாலிலோ ஜிம்கானா. இன்னும் ஏன்டா சும்மா நிக்கிற? கேஷவா, நாம 2 பேரும் நிக்கிறது நிறைஞ்சல இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் மழையில் நிறைஞ்ச கோழி மாதிரி திருதுன்னு முழிக்கிறாங்க. வா வெளியே போலாம். சரி, அவங்களா பார்த்து போன்னு சொன்னா போவோம், இல்ல இருன்னு சொன்னா இருப்போம். போகட்டுமா இருக்கட்டுமா? போங்கிறியா இருங்கிறியா? ஏதாவது சொல்லி போயேண்டா. அத மினிதான் சொல்லணும். ஐயோ, நான் என்ன சொல்றது? அப்ப நான் தான் என்ன சொல்றது? இது லவ்வாடா. விட்டதுக்கு நேரம் பின்னி பிணைஞ்சிருக்கணும்டா. டேய் ஸ்டூபிட் மாதிரி பேசாத. இப்பதானே கிரீன் சிக்னல் போட்டுருக்காங்க. அதுக்குள்ள ஒர்க் அவுட் ஆனா எப்படி? இப்போ பார். கம் ஆன் ஐ சே. கம் ஆன். லவ்ல இறங்கு. கம் ஆன் டா. கம் ஆன். கம் ஆன் ஐ சே. கம் ஆன். அப்பதான் நீங்க 2 பேரும் எடுத்து காலி பண்ணுங்க. ஒண்ணுல இதெல்லாம் நிஜமா இல்ல கனவான்னு கூட தெரியல. ஏன் அப்படி? என்னமோ தெரியல. ஏன் அப்படி பாக்குறீங்க? நேரமாச்சு, நான் போட்டுமா? இனிமே எப்போ பார்க்கலாம்? எப்ப வேணாலும். நாளைக்கு எங்க பார்க்கலாம்? நீங்களே சொல்லுங்க. ஆத்தங்கரை பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு, அங்க பார்க்கலாமா? அது எந்த ஆலமரம்டா ஜீவா? சின்ன ஆலமரமா பெரிய ஆலமரமா? ஆமா ஆமா, அதான் உள்ள வாங்க. சரியான இடம்டா. அங்க யாரும் வர மாட்டாங்க. நாம அங்கேயே மீட் பண்ணுவோம். நீங்க இல்ல நாங்க. ஏன்டா நீங்க நாங்கன்னு பிரிச்சு பேசுற? நாமெல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடா. சரி, மினிக்கு நேரமாச்சு. யார் கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட போறா? மினி நான் தான் கூட்டு வந்தேன். நானே கூட்டு போய் விடுறேன். கூட்டு வர்றதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ்டா. சான்ஸா? நோ சான்ஸ். மினி வா போலாம். நோ மினி வா போலாம். டேய், இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுறிய, அவ உனக்கு என்ன வேணும்? என் சிஸ்டருங்க. சிஸ்டர் பேரு முத்து பேச்சு. உன் பேர் என்ன? முத்து கருப்பேன். ஆஹா, சார் பேச மாட்டாரா? அவ உனக்கு என்ன வேணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு. உண்மையாவா? உண்மையாவான்னு கேக்குறேன். மணமகளே மணமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. வேணாம், என் ஆளை நானே கூட்டு போய்க்கிறேன். உங்களோட புள்ள மாதிரி நினைச்சுடா இங்க வச்சிருக்கேன். ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்து ஜல்சா பண்றீங்களா? ஒரு நிமிஷம். அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறோம். அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். ஓஹோ, மை டியர் டாட்டர், ஹாய், ஹவ் டு யூ டு? ஃபைன். ஐ அம் ரிட்டையர்டு கேப்டன் தர்மராஜ். ஆல் தி பெஸ்ட். Thank you. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நாங்க போறோம். ஓ, கேரி ஆன். ஓ, ஐ அம் வெரி சாரி. நீங்க 3 பேருமா அந்த பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். See, எவ்வளவு பொருத்தம் பாரு. They are love birds. They are going to fly. Attention. இங்கே இறங்கி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்தே போயிடு. ஏன்னா திடீர்னு போலீஸ் ஜீப் வந்தாலும் வரலாம்.
நான் எடுத்து தரேன். பஸ் வந்துருச்சு. மினி செயின். நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். ஒருவேளை அவ வரமாட்டாளோ? ஏய், நேத்து இருந்த டென்ஷன்ல வரான்னு இருப்பா. அவளாவது வர்றதாவது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பெண்களுடைய பூமி சாஸ்திரம் படிச்சிருக்கணும்டா. நான் படிச்சிருக்கேன். அதனால அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா அவ வரமாட்டா. வர்றா. எங்க வரா? வர்றா. ரூட் கிளியரா இருக்கு. ஸ்டேரிங் பிடிச்சு ஜாக்கிரதையா ஓட்டு. நாங்க போறோம். அவ சதா காலமா உன்னையே சுத்தி சுத்தி வரா மாதிரி ஒரு நல்ல மருந்தா கொடுத்துரு. ஓகே, வாடா. மருந்தா? என்ன மருந்து? அமிர்தாஞ்சன். இந்த 20ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு சந்தேகமா? டேய், அவ வாழ்நாள்ல உன்னை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு முத்திரை அவ மேல பதிச்சிரு. வாடா டேய். நாம 2 பேரும் இங்கே நின்னுட்டு இருந்தா அவளுக்கு கூச்சமா இருக்குல்ல? வா. நாம எங்கடா நின்னுகிட்டு இருக்கோம்? நாம நடந்துகிட்டு தானே இருக்கோம். ஆமா ஆமா, நமக்கு என்ன சார், இனிமே யாதும் ஊரே யாவரும் கிளி வழி போக்கனா போயிட்டு இருக்கோம் இல்லீங்களா? நமக்கு அவனை பத்தியும் தெரியாது, அவளை பத்தியும் தெரியாது. நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது சந்தனக்கட்ட வீரப்பனை பத்தி இல்லீங்களா? காவேரியில தண்ணி வருமா வராதாங்கிறதா நம்ம பிரச்சனை. அவங்க என்ன சம்மந்தம் இல்லாம பேசிட்டு போறாங்க? என்ன பார்த்த மாதிரி தெரியலையே. நமக்கு தொந்தரவா இருக்க வேணான்னு அவனுங்களா பேசிட்டு போறானுங்க. வா. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் திரும்பி பாப்போமா? சே 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 சே, நாம வழி போக்கணுங்க இல்லையா? நாம எதுக்கு திரும்பி பார்க்கணும்? நாம ஒளிஞ்சிட்டு பாப்போம். எதுக்கு வர சொன்னீங்க? பாக்குறதுக்கு. பார்த்தாச்சுல்ல, போட்டுமா? அதுக்குள்ள என்ன அவசரம்? சொல்றேன், போலாம். டேய், அவளை புடுறானா மரத்தை புடிச்சிட்டு மதுரை வீரன் சாமி மாதிரி நிக்கிறான் பாடுறா. இதுக்கு மேல எப்படிடா சொல்லி கொடுக்கறது? இவனுக்கெல்லாம் காதல் அவசியம் தானா? நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? உட்கார். நம்ம முதல்ல எங்க பார்த்தோம் தெரியுமா? தெரியும். புக் ஸ்டால்ல. அந்த புக் எடுத்தப்போ. லவ் அண்ட் லவ் ஒன்லி. அன்னைக்கு ரொம்ப நேரம் நம்மள அறியாமலே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தது ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதான் நான் சொன்னேன், இது போன ஜென்மத்தோட தொடர். விட்டக்குறை தொட்டக்குறை இப்ப தொடருது. உங்க அண்ணன்ல நினைச்ச உனக்கு பயமா இருக்குல்ல? ஆமா, நெஞ்சில நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருக்கு. முதல்ல அவங்க எதிர்த்தாலும் அப்புறமா சம்மதிப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் எங்க வீட்டோட குடும்ப விளக்கு, அவங்களோட ராஜகுமாரி. எனக்கும் தான். அதோ பட்டாம்பூச்சி. நான் பிடிச்சு தரேன். அங்க இருக்கும். டேய், அங்க பாடுறா. சின்ன பசங்க மாதிரி பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு இருக்கான்டா. சரியான மரம் மண்டடா அவன். கண்டிப்பா அவனுக்கு அவ அல்வா கொடுத்துட்டு தாண்டா போறா. டக்குன்னு நாம இப்ப உள்ள புகறல. இந்த லவ் சாப்டரே க்ளோஸ். வாடா. டேய் நிறுத்துடா. நிறுத்துடா. இங்க பாரு, விளையாண்டது போதும். நீ உங்க வீட்டுக்கு போ. நீ உன் வீட்டுக்கு போமா. ஏண்டா? ஏண்டாவா? உங்க காதல எங்களுக்கு பொறுப்பு இருக்குடா. அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு? டேய், நீங்க லவ் பண்றீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு நாங்க தொப்பி வேற போட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு லவ்வும் தரல, ஒரு மண்ணாங்கட்டியும் தரல. அதனால ஏபிசிடில இருந்து ஆரம்பிக்கிறோம். டேய், அத குடுறா. இது உங்களுக்கு சார், இது உங்களுக்கு. என்னடா அது?
ஒயிட் பேப்பர், தமிழ்ல வெள்ளை காகிதம் வாங்க. எதுக்கு? காதல் லிகிதம் எழுதுவதற்காக. சீ படா. சீப்போடா. என்ன நீ பாட்டுக்கு சீப்போன்னு போய்கிட்டே இருக்க? ரெண்டு மனசு ஒண்ணாகணும்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா இதுல எழுதணும். மனசை திறந்து வச்சு எழுதணும். இதுல நீ எழுதுவியா? சரி பாப்போம்.